என் பேர் பெல்லி. அதை வந்து ரகு வந்து இங்கே பெங்களூர் ஒசூர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மா இறந்துச்சு. இப்போ பொம்மி வந்து சத்தியமங்கலில் இருந்த அம்மா இறந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ 2 குட்டி நாங்கள் வளர்த்து அவங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஆஸ்கரை வாங்குவாங்க. யானைக்குட்டி வந்து ரகு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது முடியாமல் இருந்துருச்சு. பிள்ளையில போட்டு நிறைய அடிபட்டுருச்சு. அதனால் சரி பொம்மனை இருந்தாங்களா, இப்போ அவன் அம்மாவை சேர்த்துட்டு நீங்கள் குட்டி வளர்த்தது கொஞ்சம் பெருசாக்குங்கன்னு சொல்லும்போது நிறைய கஷ்டப்பட்டு குட்டி எப்படியோ பிள்ளையெல்லாம் சாகாடிச்சு குட்டி பெருசு பண்ணி குட்டி கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. அப்போ அந்த பிள்ளை வந்து பார்த்துட்டு நான் டாக்குமெண்ட் எடுக்கணும்னு சொன்னேன். சரி நான் மேய்க்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னேன். அவன் மேய்க்கிற மாதிரி எடுத்து தான் அவன் அந்த அவார்டு வாங்கினார். என்ன ரகு நிறைய அடிப்பட்டு வந்துருச்சு. என்ன ஒசூரில் வந்து அம்மா இறந்து போயிடுச்சு. எந்த யானை சேத்தமாகி போயிடுச்சு. டவுனுக்குள்ளே போய் திருடுறது அது இது பண்ணும்போது அவங்க கல்லில் அது இதில் அடித்து நிறைய அடிபட்டுச்சு. என்ன ரகு கடிக்கிறதுக்கு இல்லை, என்ன நல்ல நேரம் ஆண்டவன் என்ன கைவிடல. இப்போ பெருசாக இருக்கிற அவன் முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். அது நிறைய கஷ்டம் இருக்குது, அது சொல்ல முடியாது. நிறைய கஷ்டப்பட்டுருக்கிற. அந்த மேலே கூண்டில் 13 வருஷம் இருந்து குட்டி வளர்த்து 2 பேர் பெருசாக்கும்போது என்னை இவங்க கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறேங்க. என் கூடையே சுற்றிட்டு இருக்கு 2 பேர். அதனால தான் அவளுக்கு டாக்குமெண்ட் எடுக்கிறது ஈஸியாகிடுச்சு. நான் சொல்கிற பேசலாம் நல்லா கேட்டுருவோம். போய் தண்ணி பைப்பில் குடிச்சிட்டு சாய்த்திட்டு வாடான்னா சாய்த்திட்டு வந்துடுவோம். சோப் போட்டு குளிப்பாட்டி நல்லா குழந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். அந்த தூங்குகிற ரூமுக்கு எல்லாம் சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருந்தேன். வச்சு பெருசு பண்ணனால ரகு இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து பொம்பளைங்கெல்லாம் போக முடியும் காட்டுக்குள்ளே. பசங்க பழகினா தானே அவங்க காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். பசங்கன்னா எந்த வரைக்கும் வேணால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் போக முடியாதான்னு சொல்லி தான் பசங்க பார்க்கட்டும், நான் என்ன பக்கத்தில் நிற்கிறேன், எனக்கு அதுக்கு மீறி வேலை செய்ய முடியாது. யானைக்குட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பின்னாடி எங்கள் பிள்ளை ரகு வளர்க்கும்போது ஒரு பிள்ளை இறந்துச்சு. 2 குழந்தை படிக்கணும். அதனால் ரொம்ப கஷ்டம்னால பசங்க பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து நின்றுட்டு போயிடுவேன். ஏன்னா இறந்து போகிற பிள்ளைங்க பார்க்கணும். இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, அவங்க பார்க்கணுமே. அதனால் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துடுவேன், காலையில் வந்துடுவேன், வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அவங்க தானே வந்து வாங்கினாங்க. நான் என்ன பாம்பேக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பாம்பேயில் போய் அந்த அவார்டு பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி அது எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ எங்கள் பேத்திக்கு வந்து இங்கே வந்து கேம்பில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன இருக்குது அது சொல்லவே முடியாது. அது சொன்னாலும் அவங்க சிரிக்கிறாங்க. போனாங்க, கூட்டிகிட்டு போய் எங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. கிரிக்கெட்டு தோனி வந்து எங்களுக்கு 5 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்தா இல்லைன்னு இல்லை. ஒரு ஷீல்டு கொடுத்தா, டிஷர்ட் கொடுத்தா, திங்கிற செலவு, வண்டி செலவு எல்லாமே பண்ணேன். நான் அந்த 5 லட்ச ரூபா வந்து யானை பார்க்கும்போது எனக்கு பாவம் வந்துடுச்சா. சரி யானைக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, எல்லாமே சொல்கிறாங்க. யானைக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற யானைக்கு எல்லாம் கொடுக்கல. ஆக முடியாது. இப்போ யானை கூட்ட 2 நல்லா இருக்குது, அதே எனக்கு போதும். ஒரு வாட்டி முடியாமல் படுத்துருச்சு. நான் கையில் 10 காசு இல்லாமல் இருந்தேன். இந்த கவர்மெண்ட்டில் கேட்க மாட்டேன். கர்நாடகா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் ஒரு 10 ரூபா 5 ரூபா போட்டால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க.